நாம் பார்த்து போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். மனாரட்டி டேய் எங்க போயிட்டாருமா? மனாரட்டி மனாரட்டி வேலை செய்யறது வேஸ்ட் ஆகி ஒரு வேலை கூட சரியா செய்யறது எங்கதான் இருக்கான்னு தெரியல. மனாரட்டி எங்கடா போயிருந்த? எங்க போயிருக்க? பின்னாடி எதுக்கு போன? முன்னாடி வர பின்னாடி எதுக்கு போன? இப்போ சரிடா, வேலை அப்படியே கிடக்குது, வேலை செய். பாய் சுத்தி பெருகுடா. ஆமா தொடர்ந்து சொல்லியிருக்காரு. பாய் சுத்தி பெருகுடாண்டா. பாய் சுத்தி பெருகுடா. பாய் சுத்தி பெருகுடா. பாய் சுத்தி பெருகுடா. பஸ் பாய் சுத்திடா. ஆமா ஏசமா, சொல்லுங்க ஏசமா. ஐயா நான் என்ன சொல்றேன்? ஒண்ணுமே சொல்றத தப்பா புரிஞ்சு செய்யற. பாய் சுத்திடா. பாய் சுத்தணும். ஆமா பாய் சுத்தி பெருசா. பாய் சுத்தி பெரு. முன்னாடி சொல்ல மாட்டாங்களா? சுத்தி பெருக்கு சுத்தி பெருக்கு என்ன சுத்திடாங்க? பெருக்கறையா பெருக்கறை. நீங்க ஏசமா 2 தடவை சொல்லுவாரு. சொன்ன முடிஞ்சுதா வேலை? எவ்வளவு நேரம் பண்ணுவேன்? சீக்கிரமா காலையில் ஏதோ டீ காப்பி தரவேண்டா. போய் சூட காப்பி போட்டுக்கணும். நெசமா டீ வேணுமா காப்பி வேணுமா? எதனா ஒன்று போடுறா. சரி சரி. ஏசமா சூட சூட டீ எங்க இருக்கு ஏசமா? நான் பேப்பர் படிச்சுக்கிட்டா. இந்த மேசமா லிஸ்ட் போடா. மேசமா ஏசமா இந்த ஏசமா மலரி போடா. ஏசமா வாயா சுட்டு போச்சுடா. மேசமா லிஸ்ட் கேடா. டேய் ஏசமா மேட்ச் மேசமா மேசமா டேய் மேஸ் என்ன இதுதான மேஸ்? இதுனா மேசமா லைக் சொல்றா. மேசமா என்ன சொல்றீங்க? ஏசமா கேக்குறீங்க. இவனை எப்படி நல்லா செய்ய போறதுடா. ஒவ்வொரு வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பாயை சுத்தி பெருகுனா பாயை சுத்தி பெருகுறேன். மேஸ் மேல மீஸ் மேல வைக்கிறேன். சரிடா மனுஷன் ஏசமா. டேய் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சரியா செய்யனா வேலை எடுத்துறேன். சரியா? சரி. வீட்டுக்கு நீ ஒரு லெட்டர் வந்தா வரும். போய் பாத்துட்டு. சரிங்க ஏசமா. ரொம்ப நல்லது. சார் போஸ் சார் போஸ்ட் வந்துருக்கு சார். வரீங்க மகனுக்கு போஸ்ட் வந்துருக்கு சார். போஸ்டா? மகனுக்கு போஸ்ட் வந்துருக்கு. அப்படியா? எனக்கு படிக்கணுமா? சொல்லு. ஐயா எஜமான பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க மகன். உங்களுக்கு இல்லையா? எஜமானுடைய மகனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. சொல்லி கொடுங்க. சரிங்க சரி நான் கொடுத்துருக்கேன். போயிட்டு வரீங்களா? பையன்
பாஸ் பண்ணிட்டா சொல்ற, இதை போய் துக்கமா சொல்ற? டேய் இதெல்லாம் சந்தோஷமா சொல்லடா. இது போல ஒரு செய்தி வந்துட்டானா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டோம்னு சொல்லணும். சரியா? சரி சரி. ஹலோ, யாருங்க பேசுறது? நீ யாரு சொல்லுப்பா? நான் மண்ணாங்கட்டி பாக்குறேங்க. எஜமானங்க ஏசமான அவர் உள்ள தூங்குறாருங்க. இப்ப ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டோம்பா. சொல்லிடுறேன். சரி சரி. சரி அப்பா உங்களுக்கு தான் பரவாயில்ல இருக்கணும். உங்க பேர் வேணா பேசிக்கிறேன். ஐயோ சொல்றா. என்னாச்சு? இருங்க, நீங்க என்ன சொல்லுங்க? சுனிட்டு கொடுத்து ஆமா சந்தோஷமா சாப்பிடுங்க. ஐயோ உங்க அம்மா செஞ்சுட்டாங்க. பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணா அழுதுட்டு சொல்றேன். எங்க அம்மா ரொம்ப நாள் என்ன பார்த்து வந்தாங்க. அவங்க சேர்த்து போது சீரியஸா சொல்றேடா. டேய் என்னடா அப்படி இருக்கிற நீ? ஏன்டா அப்படி இருக்கிற? டேய் நோடி சிரிக்கிறடா. உனக்கு வேலைக்கு கிடையாது. இல்ல இல்லடா. டேய் உன்னை வேலைக்கு ரொம்ப வேஸ்ட். ஒரே ஒரு கணேசமா இல்ல மாற்றி மாற்றி சொல்றா நீ. ஒரு கணேசமா. சரிடா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சரி கேட்கமா. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா. சரி கேட்கமா. போட்டோலாம் கீழே விழுந்து கிடக்குது. நீங்க கேட்கமா ரொம்ப நல்லது. சரிடா, எப்படா சரியா? இதை கரெக்டா செய்யலனா ஐயா வேலை விட்டு அனுப்பிடுவேன். சரியா? சரி கேட்கமா. போட்டோலாம் விழுந்து கிடக்குது. அதான் சரியா அடிக்கணும். சரி கடைக்கு போயிட்டு ஒரு 10 ஆணி வாங்கிடுவேன். 10 ஆணி. 10 ஆணி. ஆமா சரி 10 ஆணி. 10 ஆணி. 10 ஆணி. 10 ஆணி. தெரியல. ஆஹா பாசமா மன்னிப்பு சொன்னாரு. மறுபடியும் மறந்துட்டேன். ஆணி பட்டாணி பட்டாணி. சரி கடைக்கு போவோம். பட்டாணி பட்டாணி கொடுங்க. பட்டாணி. ஆமா ஆமா நல்ல வேலை. யசமா சொன்னது இன்னைக்கு கரெக்டா செஞ்சுக்கணும். போன உடனே அவார்டு கிடைக்கும். சும்மா பாராட்ட வராது. ப்ரொமோஷன் கிடைக்க போது யசமா மனம் என்னாச்சுடா? வாங்கிட்டியா? வாங்கிட்டு யசமா. போட்டோலாம் அடிச்சிடலாமா? அடிச்சல யசமா. கொடுடா. இந்தாங்க யசமா. டேய் நேரா அது பட்டாணி. நீங்க தான் சொல்லுங்க. டேய் நல்லா வாங்கி சொன்ன. பட்டாணி
10 ஆணி சொல்றா. பட்டாணி டேய் பட்டாணி எஜமானிய பட்டாணி தான் வேலை சொன்னீங்க. இல்லடா 10 ஆணி சொல்றா. டேய் இல்லடா நீ வேலைக்கு ஆள் வேற யாராச்சும் வேலைக்கு சேர்த்துற. ஏசமா வேற யாராச்சும் வேலைக்கு சேர்த்துற. ஏசமா இல்லடா ஐயா இல்ல வேலைக்கு ஆள் நான் எங்க போவேன்? ஏன்பா அழுகுற? யார் என்ன பண்ணாவன? என்னப்பா பண்ண? அவரு சொல்ற வேலையை நான் ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி என்னை வேலையை விட்டு அழுந்துட்டேன். சரி பாப்பா, நான் முதல்ல பேசுவேன், மறுபடியும் சேர்த்து விட்டேன். அவர் அடிப்பாருங்க. வா அடிக்க மாட்டேன். நான் இருக்கேன் மாஸ்டர், நான் இருக்கேன். வா ஐயா, இந்த மாதிரி நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த பையன் அங்கே வழியில் ரோட்டில் விழுந்துக்கிட்டு இருந்தாரு. கேட்டால் உங்களை ஓனர் தான் எங்கள் எஜமான் தான் எங்களை அடிச்சு துரத்தி விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. என்னையா தப்பு பண்ணாரு அது? ஒவ்வொரு முறையும் நான் சொல்ற வேலையை மாத்தி மாத்தி செய்யறாரு ஐயா. பாய் சுத்தி பெருக்குன்னா பாய் சுத்தி பெருக்கி விட்டாரு. மேச மேல தீனா மேச மேல தீ வைக்கிறாரு. பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகலாம். அது அழுதுட்டான்னு சொல்றாரு. சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து சொல்றேன். எங்க அம்மா சேர்த்து வந்து எல்லாரும் ஸ்வீட் கொடுத்துட்டு சீசீனா வந்து சொல்றாரு. என்னப்பா அப்படி பண்ணியாப்பா? 10 ஆணி வாங்கி சொன்னா பட்டாணி வாங்கி கொடுப்பாரு. நீ நம்ம பாரு இந்த பட்டாணி எப்படி அந்த யாராவது செய்ய முடியும்? ஒரு காலத்துக்கும் செய்ய மாட்டேன். என்னப்பா அவர் சொல்றத உண்மையா? கரெக்டா செய்யறியா? நம்ம மஜமா இப்படி வேற சொல்றாரு. சரி, இந்த ஒரு மன்னிப்பு கேளு, நான் அவரோட வேலை சேர்த்து விடுறேன். ஓகேவா? ஐயா கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சு விடுங்க ஐயா. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சரி, இங்கே ஊழியம் பண்ணலான்னு வந்தோம். வந்து கிடந்து ரோட்டில் வாசலில் வெளியில் விழுந்து கிடந்தாரு. சரி வாப்பா, நான் அவனை சேர்த்து விட்டு அவங்க எஜமான்ட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் நீங்கள் மன்னிச்சு விடுங்கய்யா. இந்த ஒரு விஷயம் நீங்கள் மன்னிச்சு விடுங்கய்யா. மன்னிச்சு எடுத்துடுங்க. உங்களை நேசிக்க போல நீங்கள் பிறரை நேசிக்க நேசப்பா சொல்றாரு ஐயா. அதனால இவர் என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஊழியக்காரங்க அவங்களை பணிவா கேட்டுக்கிறோம். ஏற்றுக்கிறீங்களா ஐயா? முடி போடுங்க. நாம இப்போ இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் அப்பா பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த வேலைக்காரர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. ஏசப்பா, இந்த வேலைக்காரர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் இந்த இடத்தில் கொடுங்க. ஏசப்பா, இந்த மனிதனுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. ஞானத்தை அறிவையும் கொடுங்க. நல்ல வேலை செய்ய இயேசு நாமத்தினாலே ஆமென். சரி வணங்கி சரிடா ஐயா சொன்னனால திரும்ப அந்த வேலையை தரேன். சரி பாய் சுத்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாளருடைய இந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு 3 மாதம் மட்டும் சீட்டு வாசிங்க. யாத்திரை 4